கலியுகத்தில் அதிகம் நடைபெறும் ஒரு செயலுக்குரிய நரகம். நரகம் என்பது உண்மையில் இருக்கின்றதா இல்லையா என்கிற பல கேள்விகள் பல்வேறு தருணங்களில் எழுப்பினாலும் இந்த தர்மப்படி பூமியில் பிறக்கும் உயிர்களில் பாவங்கள் செய்த ஆன்மாவிற்கு தண்டனை விதிக்கும் உலகமே நரகம் என்று பல்வேறு புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இதன் அரசராக யமதேவனும் பாவ புண்ணியங்களை கணக்கிடும் பணியாளனாக சித்திரகுப்தன் உள்ளனர். அந்த வகையில் நரகத்தை 4 வகையாகவும் பிரித்துள்ளனர். தாமிசிர நரகம், அந்தாமிசிர நரகம், ரௌரவ நரகம், மகா ரௌரவ நரகம். மேற்கண்ட 4 நரகங்களை பற்றி மகா புராணங்களில் ஒன்றான கருட புராணம் விரிவாக எடுத்துரைக்கிறது. கருட புராணம் வைணவ புராணமான இதில் விஷ்ணுவும் கருடனும் உரையாடுவது போன்று அமைந்துள்ளது. மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கை, ஈம சடங்குகள் மற்றும் மறுபுறவி போன்றவைகளை பற்றி இதன் 2ஆம் பகுதி விளக்குகிறது. இப்புராணத்தில் வானியல், மருத்துவம், இலக்கணம், நவரத்ன கட்டமைப்பு மற்றும் பண்புகள் பற்றி விவாதிக்கிறது. மொத்தம் 19,000 செய்யுட்கள் கொண்ட இப்புராணம் பூர்வ கந்த மற்றும் உத்திர கந்த என்ற 2 உட்பிரிவுகளை கொண்டுள்ளது. மனிதர்கள் புரியும் அனைத்து தீய செயல்களுக்கும் அதற்கேற்ப வழங்கப்படும் தண்டனையை மிக தெளிவாக எடுத்து கூறியுள்ளது. அந்த வகையில் சில செயல்களும் அச்செயலுக்குரிய நரகங்களும் அந்நரகத்தில் வழங்கப்படும் தண்டனையையும் பார்ப்போம். தாமிசிர நரகம் பிறருக்கு சொந்தமான மற்றவர் மனைவியை விரும்புதல் அல்லது அபகரித்தல், பிறரது குழந்தையை அபகரித்தல், பிறரது பொருளை ஏமாற்றி அபகரித்தல். நரகத்தில் யம கிங்கரர்கள் முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் அடிப்பார்கள். அனைத்தாமிசர நரகம். கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழாமல் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுதல், கணவன் மனைவியை வஞ்சித்தலும் மனைவி கணவனை வஞ்சித்தலும் உழன்று கண்கள் தெரியாத நிலையில் இருள் சூழ மூச்சையாகி விழுந்து தவிப்பார்கள். ரௌரவ நரகம் பிறருடைய குடும்பத்தை, அதாவது வாழும் குடும்பத்தை கெடுத்தல், பிரித்தல், அழித்தல், அவர்களின் பொருட்களை பறித்தல். பாவிகளை யமகிங்கரர்கள் சூலத்தில் குத்தி துன்புறுத்துவார்கள். மகா ரௌரவ நரகம் மிகவும் கொடூரமாக பிறர் குடும்பத்தை வதைத்தல், பொருளுக்காக குடும்பங்களை நாசம் செய்தல். ருரு என்ற கோரமான மிருகம் பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகையிலும் ரணகளப்படுத்தி துன்புறுத்தும். கும்பிபாகம் சுவையான உணவுக்காக வாயில்லா உயிர்களை வதைத்தும் கொன்றும் பலவிதங்களில் கொடுமைப்படுத்துதல். எரியும் அடுப்பில் வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கொப்பரையில் போட்டு யமதூதர்கள் பாவிகளை துன்புறுத்துவார்கள். காலகுத்திரம் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் அடித்து அவமதித்தல், துன்புறுத்தியும் பட்டினி போடுதல். அதே முறையில் அடி உதை பட்னி என்று அவர்கள் வதைக்கப்படுவார்கள். அசிபத்திரம் தெய்வ நிந்தனை செய்தல், தர்ம நெறியை விட்டு அதர்ம நெறியை பின்பற்றுதல். பாவிகள் பூதங்களால் துன்புறுத்தப்பட்டு இனம் புரியாத ஒரு பயமுடன் அவதிப்படுவார்கள். பன்றிமுகம் குற்றமற்றவரை தண்டித்தல், நீதிக்கு புறம்பாக அநீதிக்கு துணை போதல். பன்றி முகத்துடனும் கூர்மையான பற்களுடனும் உள்ள ஒரு மிருகத்தின் வாயில் அகப்பட்டு கூர்மையான பற்களால் கடிக்கப்பட்டு பாவிகள் தண்டிக்கப்படுவார்கள். அந்த கூடம் உயிர்களை சித்திரவதை செய்தல், கொடுமையாக கொலை செய்தல், கொடிய மிருகங்கள் கடித்து குதறும் நிலை ஏற்படும். விசித்திரமான மாடுகள் கீழே போட்டு மிதித்து துன்புறுத்தும். அக்னி குண்டம் பிறருக்கு உரிமையான பொருட்களை தனது வலிமையாலும் செல்வாக்கினாலும் அபகரித்து வாழ்தல், பலாத்காரமாக தனது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்தல். பாவிகள் ஒரு நீண்ட தடியில் மிருகத்தைப் போல் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் எரியும் அக்னி குண்டத்தில் வாட்டி எடுக்கப்படுவார்கள். வஜ்ரகண்டகம் சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ கூடி தழுவி மகிழும் காமவரியர்கள் அடைதல், நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை கட்டித் தழுவ ஜீவன்கள் நிர்பந்திக்கப்படுவார்கள். கிருமி போஜனம் தான் மட்டும் பிறரது உழைப்பை சுரண்டி பிழைத்தல், பிறவற்றை துளைத்து செல்லும் இயல்புடைய கிருமிகள் மூலம் பாவிகள் கடித்து துளையிட்டு துன்புறுத்தப்படுவார்கள். சான்மலி நன்மை தீமை பாவம் ஆகியவற்றை பாராமல், உறவு முறையை கூட பாராமல் யாருடனாவது எப்படியாவது கூடி மகிழுதல். பாவிகளை முள்ளாலான தடிகளாலும் முட்சடிகளாலும் யமகிங்கரர்கள் துன்புறுத்துவார்கள். வைதரணி நல்வழிகளில் செல்லாமல் தர்மத்திற்கு புறம்பாக நடத்தல். வைதரணி என்ற இரத்தமும் சீலும் சிறுநீரும் மலமும் கொடிய பிராணிகளும் இருக்கும் ஒரு நதியில் பாவிகள் விழுந்து துன்பப்படுவார்கள். பூபோதம் சிறிதும் வெட்கமின்றி இழிவான பெண்களுடன் கூடுதல், ஒழுக்கக்குறைவாக நடத்தல், எந்த லட்சியமின்றி வாழ்தல். பாவிகளை விஷமுடைய பூச்சிகள் பிராணிகள் கடிக்கும். பிராணிரோதம் பிராணிகளை கொடுமைப்படுத்துதல், கூர்மையான பானங்களை பாவிகளின் எய்து துன்புறுத்துவார்கள். விசசனம் பசுக்களை கொடுமை செய்தல், பாவிகளுக்கு யமகிங்கரர்கள் சவுக்கடி கொடுத்து துன்புறுத்துவார்கள். லாலா பஷம் மனைவியை கொடுமைப்படுத்தி முறையற்ற மோக இச்சைக்கு ஆளாக்கி கெடுத்தல், பாவிகளும் அதே முறையில் வதைக்கப்படுவார்கள். சாரமே யாதனம் வீடுகளை தீ வைத்தல், சூறையாடுதல், உயிர்களை வதைத்தல், விஷத்தை கொடுத்து கொல்லுதல், மக்களை கொன்று குவித்தல். விசித்திரமான கொடிய மிருகங்கள் பாவிகளை வதைக்கும். அவீசி பொய் சாட்சி சொல்தல், நீர்நிலைகளில் ஜீவன்களை தூக்கி வீசி அழுத்தப்படும்.